தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு உரைகள்ல நிகழ்ச்சியில நம்ம பேச போற தலைப்பு என்பது முற்றிலும் புதிதானது. தமிழகத்தில் கேள்விப்படாத வார்த்தை. அப்படியான ஒண்ணுதான். அப்படி என்னன்னு கேட்கிறீங்களா? மதுவிலக்கு. மதுவிலக்கு குடுக்கலாம் அப்படின்னு நம்ம செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பா எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் மதுவிலக்கு முற்றிலுமாக அமல்படுத்தப்படும். சாராயம் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும்னு அப்படின்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இப்படி இது மாதிரியான கோரிக்கைகளை அதிமுக மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. திமுக கொடுத்துருக்கிறது, காங்கிரஸ் கொடுத்துருக்கிறது, இன்னும் கேட்டால் 1977 எம்ஜிஆரும் கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாரும் அமல்படுத்தின மாதிரி தெரியல. இந்த முறை செல்லூர் ராஜு அவர்கள் சொன்னதற்கு பின்னால் நமக்கு பின்னால் வந்திருக்கிற தகவல் என்பது இந்த வாக்குறுதியை கொடுப்பதற்காக எடப்பாடி அவர்கள் தன்னுடைய மூத்த தலைவர்களுடன் பேசி கொண்டிருப்பதாக வந்திருக்கிறது தகவல். இப்பொழுதாவது இது நிஜமாக சொல்கிறார்களா அல்லது எப்பொழுதும் போல இது மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதியா? இந்த தடவை மக்கள் ஏமாறுவார்களா இல்ல திரும்பவும் ஏமாறுவார்களா என்கிற நிறைய கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விகளை தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. மதுவிலக்கு வாக்குறுதி மக்கள் ஏமாறுவார்களா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு ஜெகதீஸ்வரன், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு மணி கங்காதரன் அவர்கள். வணக்கம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், மதுவிலக்கு வாக்குறுதி முதல் கையெழுத்து மதுவிலக்குத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். சாத்தியமா? இந்த மதுவிலக்கு சாத்தியமா, அரசியல் கட்சிகள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு தீவிரமான பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டிய ஒரு தருணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கொஞ்சம் முன்னாடி நான் மதுரைக்கு போயிட்டு வர வழியில ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பார்த்தீங்க, ஒரு குடும்ப தலைவி. அவங்க அந்த குடும்ப தலைவிக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறாங்க, ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்ன இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க, அதை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே மனமு வந்து இதை செய்தார் என்றால் அவருக்கு நாங்க கோயில் கட்டி கும்பிடுவோம் சொன்னாங்க. கோயில் கட்டி நாங்க கும்பிடுவோம். இது ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்று மது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இல்லை. அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டிய மது அதை பேசு பொருளாக இல்லை. ஆனால் மது ஒரு மிக தீவிரமான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மிக குறிப்பாக தமிழக சமுதாயத்துல மிக குறிப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன்னா இந்த சோசியல் ட்ரிங்கிங்லாம் ஓகே, நீங்க சோசியல் ட்ரிங்கிங் பண்ணுவாங்க, கார்பரேட் ஆபீசஸ்ல பண்றாங்க, அதெல்லாம் இல்ல. இந்த குடும்பங்களை மிக கொடூரமாக பாதிக்கக்கூடிய இடத்திற்கு மது நகர்ந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கலாம், இல்ல வந்து கணவர்கள் நிறைய பேர் வந்து குடிச்சு மதுவுக்கு அடிமையாகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மனப்பிறழ்வுக்கு போகதா இருக்கலாம், ஒரு சைக்கோ மாதிரியான பிஹேவியர்களாக இருக்கலாம், இல்ல வந்து குழந்தைகளையும் நீ வந்து வீட்டுல இருக்கிற பெண்களையும் சந்தேகப்படுவதாக இருக்கலாம். இப்படின்ட்டு ரொம்ப கொடூரமான நிலைக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு எல்லா வீதிகளும் நம்ம பார்க்கிறோம். நம்ம எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் பார்க்கிறோம், யாராவது ஒரு நபர் வந்து வீதியில படுத்து கிடக்கிறாரு. அவர் வந்து மதுவை நம்ம டிஃபால்ட்டா போயிடுறோம். அவன் குடிச்சு கிடப்பாப்பா, அவனை போய் ஏன்பா, உண்மையில ஒரு மயங்கி கூட விழுந்துருக்கலாம், குடிச்சு கிடப்பான், அவனெல்லாம் தூக்க. தமிழ்நாடு அப்படிதான் இருக்கும். எல்லா வீதிகளையும் ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு படுத்து கிடக்குறாங்க. சாராய் கடைகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன. தீபாவளி பொங்கல்னா கவர்மெண்ட் வந்து டார்கெட் சேல்ஸ் வைக்கிறாங்க, நியூ இயர்க்கு டார்கெட் சேல்ஸ் வைக்கிறாங்க அப்படின்ட்டு மிக 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 மோசமாக, மிக மிக குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை, நீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸா அஃபெக்ட் பண்ற அளவுக்கு மது மிக கொடூரமாக இருக்கின்றது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய பேசுபொருளாகவே இல்லை. பேசுபொருளாக இருந்த சமயம் ஒன்று உண்டு. நாங்க வந்து அப்ப 2016 நாங்க வந்து லோக்சபா கட்சியில நான் அப்ப செயல்பட்டு இருந்தோம். சசிபெருமாள் ஐயா வந்து மதுவிற்காக தீவிரமா போராடி கொண்டிருந்தார். அவர் கூட நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தோம். நாங்க சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்தவர்கள், செந்தில் ஆறுமுகம், சிவவிளங்கோ போன்றவர்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தோம். எந்த அளவுக்கு அது ரொம்ப வீரியமா இருந்துச்சுன்னா, கலைஞர் வந்து சசிபெருமாள் ஐயாவை கூப்பிட்டு, நான் அடுத்த தேர்தல் அறிக்கையில நான் வந்து நிச்சயமாக மதுவிலக்கு குறித்து பேசுவேன், மதுவிலக்கு கொண்டு வருவேன். அதனாலதான் 2016 எங்க இருந்து கலைஞர் கொண்டு வந்தார்னு கேட்டீங்கன்னா, சசிபெருமாள் ஐயாவோட போராட்டம் இதே மாதிரி மதுவுக்கு எதிராக ஆர்வலர்கள் எல்லோரும் தொடர்ச்சியா போராடி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து மதுவிலக்குக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய டவர் மேல இறங்கி ஏறி, இன்னும் சொல்ல போனா அந்த என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் அவரை கொன்றது. அவர் வந்து இறந்து போனார். இறந்து போன பிறகும் ஒரு பெரிய போராட்ட களமாக தமிழ்நாடு மாறக்கூடிய அத்தனை சூழலும் இருந்தது. ஒரு பெரிய போராட்டத்திற்காக தயாரானது.
மதுவிலக்கு இதை விட பெரிய சமயமே கிடைக்காதுன்னு எங்களை போன்ற ஆர்வலர்கள் எல்லாம் இருந்தாங்க. தொடர்ச்சியா நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருந்தோம். அதை அப்பொழுது அரசியல் கட்சி தலைவராக இருந்த வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்கள், நீ ஒன்னும் சொல்ல போனா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த மக்கள் நல கூட்டணி உருவாகி ஆரம்பித்த புள்ளி கூட அந்த புள்ளி தான் நான் சொல்லுவேன். அது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அந்த புள்ளியில தான் இவங்க எல்லாம் அதை எந்த அளவுக்கு அதை காலி பண்ண முடியுமோ வைகோ போன்றவர்கள் அதை காலி பண்ணாங்க. ஒரு பக்கம் வைகோ அவர்கள் மதுவிற்காக நடைபெறும் இன்னைக்கும் போயிட்டு இருக்காருங்கிறது ஒரு விஷயம். ஆனா அன்னைக்கு ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதன் பேருல என்னங்கிற தெரியல இந்த போராட்டத்துல காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க, எங்களை போன்ற ஆட்களை கைது பண்ணாங்க, சிறையில வச்சாங்க, நாங்கள் போராட முடியாத சூழல் ஏற்பட்டது. அந்த சசிபெருமாள் அவருடைய இறப்பை கூட எவ்வளவு சீக்கிரமாக அவருடைய உடலை பெற முடியும், அந்த உடலை வச்சுட்டு நாங்க போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு வாரமா அவருடைய உடல் கன்னியாகுமரியில இருக்கு, இங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த உடலை எப்படியாவது கொண்டு வரணும்னு வைகோ போன்றவர்கள் தீவிரமாக போராடி அந்த உடலை கொண்டு வந்து ஒரு மேடை போட்டு இருக்கிற ஆர்வலர்கள்லாம் காலி பண்ணி அவங்களெல்லாம் விரட்டி விட்டு எல்லா கேவலமான வேலைகளையும் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் புரோக்கரா தான் அன்னைக்கு வைகோ செயல்பட்டார். அதெல்லாம் நம்ம கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை நீர்த்து போக செய்வதற்கான அத்தனை வேலைகளும் செய்தார்கள். அன்று நீர்த்து போன போராட்ட வரலாறு தான் அது. மதுவிலக்கு தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மிக முக்கிய பிரச்சனையாக இருந்த தருணத்திலிருந்து அது முழுவதுமாக உடைக்கு சுக்குநூறான இடம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதற்கு பிறகு 2016 திமுக வாக்குறுதியா கொடுத்தாங்க. ஆனா 2014 ஜெயிக்காம போன உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மதுவிலக்கு நம்ம சொன்னதுனாலதான் ஜெயிக்காம போயிட்டோம், அதுவும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்க அப்படி நினைச்சுட்டாங்க. ஏன்னா அப்பொழுதும் வந்து ஜெகதீஸ்வரன் சார், என்னோட புரிதல் ஜெகதீஸ்வரன் சார் இல்ல, என்னோட புரிதலுக்காக கேட்கிறேன். மதுவிலக்கு என்று சொன்னதால் தான் தோற்றுவிட்டோம் என்று நினைத்தார்களா அல்லது அப்படி சொன்னார்களா? ரெண்டுத்துக்கும் வேறுபாடு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னார்கள். ஏன்னா நீங்க நினைப்பதற்கும் சொல்வதற்குமான வித்தியாசம் அரசியல் நிறைய இருக்கு இல்லையா? பல காரணங்கள் இருக்கு. சொன்னாங்க, வெளிப்படையா சில இடங்கள சொன்னாங்க, நாங்க கொண்டு வரோம், எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களான்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனா உதயநிதியை யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதை வந்து வெளிப்படையாகவே சொன்னாங்க, நாங்க அதுக்கு தயாரா இருந்தோம், நீங்க ஓட்டு போடல, அதனால நாங்க கொண்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திமுக தோற்று போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள அது பேச்செல்லாம் நடந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காரணம் அல்ல. ஏன்னா அன்னைக்கு பாமக தனி கூட்டணியாக இருந்துச்சு, மக்கள் நல கூட்டணி ஒரு இதை பிரிச்சு விடுறதுக்கான வேலைகளை சில இந்த கூட்டணி பார்த்தார்கள் தான் காரணம். சோ அன்னைக்கு இருந்த அந்த வீரியமான ஒரு செய்தார்கள். மறுபடியும் அது செல்லூர் ராஜு புண்ணியத்தாலே, எடப்பாடி பழனிசாமி புண்ணியத்தாலே இது மறுபடியும் பேசப்படாக ஆயிருக்கும் என்றால் நான் உண்மையில் அதை வரவேற்கின்றேன். நன்றி சார். சார் மணிகங்காதரன் சார், திரும்பவும் மதுவிலக்கு குறித்து அதிமுக பேசியிருக்கு. எத்தனையாவது ரவுண்டு? இல்லை சார், ரவுண்டுன்னு சொல்ல முடியாது. என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். இன்றைக்கி அம்மா காலத்தில் கூட வந்து பூரண மதுவிலக்கு வந்து கொண்டு வர முடியாது, படிப்படியாக தான் கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. எத்தனை படி சார்? அதான் எத்தனை படி வந்து முதல்ல வந்து அவங்க வந்து இந்த டைமை மாற்றினாங்க, 10 மணின்றதை 12 மணி ஆக்குனாங்க. அதன் பிறகு வந்து சுமார் ஒரு 500 கடைகளை வந்து என்னைக்கு அவங்க சிஎம் ஆனாங்களோ அன்றைக்கே வந்து கையெழுத்து போட்டாங்க. அதைப்படி எடப்பாடி அவர்கள் அதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் வந்து 500 கடைகளை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. 500 கடைகளை குறைக்கல, 300 கடைகள் தான் குறைச்சாங்க. ஆனால் 150 புதிய பாருக்கான அனுமதி கொடுத்தாங்க. இதை நம்ம எப்படி எடுத்து நான் சொல்ல வர்றேங்க படிப்படியா நீங்க இல்லை சார், நீங்கள் உடனடியாக நீங்கள் அப்படி ஒரு பண்ண முடியும்னா பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருந்தால் பண்ணலாம். இப்போது நீங்கள் இன்றைக்கி வந்து குடிநோயாளிகள் அதிகமாகிட்டாங்க, குடியே வந்து இன்றைக்கி வந்து தவிர்க்கப்படணும், அது மதுவிலக்கு எல்லாம் தேவைப்படுது, எல்லோரும் நாங்களாக தான் கேட்குறோம். சரிங்களா? நீங்கள் எடுத்தோன்னு அதை பண்ண முடியாது. அதை படிப்படியாக தான் மூடிட்டு வந்தாங்க. அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் வந்தார். எடப்பாடி சுமார் ஒரு 1000 கடைகளை மூடினார். சரிங்களா? இன்றைக்கி அதன் பிறகு இப்போ மீண்டும் வந்தால் அவர் வந்து இப்போ 12 மணின்றது 2 மணி ஆக்கியிருப்பார். சரிங்களா? இன்றைக்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்பட்டது. நீங்கள் இன்றைக்கி 2011 எத்தனை கடைகள், இன்னைக்கு எத்தனை கடைகள் படிப்படியா குறைச்சிருக்குன்றீங்க சார்? இன்னைக்கு 500 குறைச்சாங்க, நீங்க 300 நீங்க, அதுக்கப்புறம் 1000 நீங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்க. அதாவது எப்படின்னா பாரை குறைக்கிறீங்கிறீங்க, காரணம் சொல்றீங்க. ஆனா வருடா வருடம் கடைகளும் ஏறிக்கொண்டே தான் இருக்கிறது, வருமானமும் ஏறிக்கொண்டே தான் இருக்கிறது. இதை மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. குடிகாரம் பேச்சு தான் விடிஞ்சா போச்சுன்னாங்க. இப்போ குடியை பற்றிய பேச்சு கூட விடிஞ்சா போச்சு அப்படின்னு சார். நீங்கள் ஒரே விஷயம் புரிஞ்சுங்க சார். நீங்கள் இந்த சூழ்நிலைகள் வந்து படிப்படியாக தான் பண்ண முடியும். நீங்கள் ஒருத்தவனா அது பண்ண முடியாது. சரி சார், நீங்கள் அவங்க வந்து 10 இல்லை சார் 10 to 12 ஆக்குனாங்களே, இவர் 1000 கடைகளை மூடினாரு. இன்றைக்கி புதுசாக FL2 ஓப்பன் பண்ணிக்கிறாங்களா, அதை பற்றிலாம் பேசுங்க. மணமக்கள் மன்றங்களை உருவாக்கின ஸ்டாலின், அதை பற்றி பேசுங்க சார். சாராயம் 24 மணி தந்து வச்சிருக்கு சார், அதை பற்றி பேசுங்க சார். இன்றைக்கி 5-10 பிச்சை எடுத்து குடிக்கிறான், அவங்ககிட்ட பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது, இதெல்லாம் என்ன விதத்தில் நான் சொல்லுங்கள்
சார் நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் திமுகவோட தவறு, அவரோட தரப்பு ஆள் இல்ல. நானே சொல்றேன். தவறுன்னு வச்சுப்போம். ம். அதிமுக இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு? சார் இன்னைக்கு நீங்க வந்து எடப்பாடி அவர்கள் 1000 கணக்கு குறைச்சாரா இல்லைங்களா? சரிங்களா? இன்னைக்கு வந்து படிப்படி தான் குறைக்க முடியும். சார் இப்போ 12 மணி இருக்குல்ல கடைய, இப்போ ஸ்டாலின் 2 மணி ஆக்க வரான். எடப்பாடி அதை பத்தி கன்சிடர் பண்ணிருக்காரு. சரிங்களா? 2 மணி கூட ஆக்கலாம், இல்ல 4 மணி கூட ஆக்கலாம். சரிங்களா? சார் நீங்க அப்படிதான் பண்ண முடியும். நீங்க உட்கார்ந்துட்டு நீங்க வந்து பேசுறதுனால பெரிய மாற்றம் வந்துட போறதில்ல. சரிங்களா? படிப்படி தான். பேசாமல் எந்த சரி, மாற்றங்கள் வந்திருக்கிறது? சார், மாற்றங்கள் என்பது பேச்சிலிருந்து தான் இல்ல ஆரம்பிக்குது. சார் நீங்க அதற்காக இல்ல தான் சார் நீங்க பேசிக் சார் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதற்காக தான் பேசிட்டு இல்ல சார் நீங்க அதாவது உங்களோட தவறுகளை பேசினா என்ன வந்துரும்? சார் இல்ல எப்படி வரும்? சார் ஆக்கப்பூர்வமான இது என்ன பண்ண முடியும் அதான் பண்ண முடியும். மதுவிலக்கு என்பது கேட்பது ஆக்கப்பூர்வமானதாகவே இல்லை. சார் நீங்க அப்படியே முடிவுக்கு இல்ல வந்துடலாம். ஆக்கப்பூர்வமானது இல்லைன்னா நீங்க வந்து இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கு சொல்லுங்க. நீங்க ஏதாவது சார் இதோ இன்னைக்கு சார். சார் இருங்க சொல்றேன், இருங்க என்ன சொல்ல விடுங்க சார். இன்னைக்கு மதுவை தாண்டி நீ கஞ்சா பத்தப்பட்டேன் இன்னைக்கு வந்து தெருத்தொலா இருக்கு. சரிங்களா? இது நீங்க மதுவை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு கடந்த 4 ஆண்டுகள்ல மதுவை தாண்டி கஞ்சா வந்திருக்கு, பெத்தப்பட்டினம் வந்திருக்கு, ஊசி வந்திருக்கு, போதைப் பொருள் கலாச்சாரம் வந்திருக்கு. நம்ம இதெல்லாம் பார்க்கணும் இன்னைக்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க கட்சியை சார்ந்த திரு செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு, முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு, முற்றிலுமாக தமிழகத்தில் இருந்து மது அப்புறப்படுத்தப்படும் அப்படின்னு இப்படியே சொல்லியிருக்காரு. எவ்வளவு நாள்ல பண்ணீங்க சார் இன்னைக்கு எவ்வளவு நாள்ல இல்ல சார் நீங்க உங்களோட கோபம் திமுக மேல முழுவதுமா இல்ல சார் மது மேல சார் மது மேலே கோவம் சார். சரிங்களா? நீங்க வந்து சார் இன்னைக்கு ஒரு அந்த கோவத்தை எவ்வளவு வேகமா நீங்க காமிப்பீங்க சார்? ஆட்சிக்கு வந்து இல்ல சார் நீங்க இல்ல சார் நீங்க வந்து ஒரு குடிக்காரர்களா இருக்கிறாங்கன்றதுக்காக அவ குடி நோயாளி ஆயிட்டாங்க. ரெண்டாவது அவன் என்ன பண்ணு தெரியாம போயிட்டான். சரிங்களா? நீங்க செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு, அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, இதை வந்து கட்சியினுடைய தலைமை எதுவும் சொல்ல. சரிங்களா? இது வந்து போக போக தான் தெரியும். இது வந்து அதுவே நம்ம செல்லூர் ராஜு சொன்னதுனால நம்ம வந்து இதை ஒரு பெரிய பிரதானமாக எடுத்துக்க முடியாது. இது எல்லாருடைய ஆசையும் தான். மது விலக்கு என்பது சாருடைய ஆசை, என்னுடைய ஆசை, சார் ஜெகதீஷ் சார் ஆசை, எல்லாருடைய ஆசை தான். இதற்கு திட்டமிடல்ன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் திட்டமிட முடியும். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சார். நீங்கள் டாஸ்மாகில் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆன பிறகு இதை வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும்ன்றது தான் பார்க்கணும். நம்ம 2 மணி ஆக்கலாம், 4 மணி ஆக்கலாம். எடப்பாடி அவர்கள் திட்டங்கள் அப்படி தான் இருக்கும். இப்போ 12 மணின்றது 2 மணி. நான் கேட்குறேன், இன்றைக்கி பார் இருக்குல்ல, முதல் கட்டமாக பாரை ஒழிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற மதுவான டாஸ்மாக் அரசாங்க கடையோடு ஒட்டி இருக்கிற பாரை ஒழிக்கலாம். இன்றைக்கி ஏறக்கூட 5350 கடைகள் இருக்குது. இன்றைக்கி ஏறப்போ ஒரு 1100 கடைக்கு தான் இன்றைக்கி லைசன்ஸே இருக்குது. லைசன்ஸே இல்லாமல் வசூல் பண்ணிருக்காங்க ஏறக்குறைய 4 ஆண்டுகளாக. இப்போ இந்த பணங்கள்லாம் எங்கே போகுது? அதை குறித்து தான் ஜெகதீஸ்வரன் சார்கிட்ட கேட்க விரும்புகிறேன். சார், ஒரு 2011 கிட்டத்தட்ட ஒரு 18,000 கோடி கிட்ட வருமானம் இருந்தது. இப்போ 50,000 கோடி வருமானம் ஈட்டுகிற ஒரு தொழிலாக தமிழக அரசுக்கு இருக்குது. அதுலேருந்து வருகிற லாபம் என்பது தான் இலவசங்களுக்கும் மற்ற திட்டங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மதுவிலக்குன்னு எந்த கட்சி பேசினாலும், புதிதாக வந்திருக்கிற கட்சிகளோ ஏற்கனவே இருக்கிற ஆட்சியில் இருந்த கட்சிகளோ பேசினா இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? அதுக்கு சாத்தியப்படுத்துவதற்காக முனைப்புகள் எடுக்க இவர்கள் தயாரா இருக்கிறார்களா? முதல்ல இந்த பிரச்சனைக்கான மாற்று வழிகள் இவர்கள்கிட்ட நிஜமாகவே இருக்கிறதா, இல்லது ஓட்டுக்காக பேசப்படுகிற வெற்று கூச்சலா? சொல்றேன்ல, இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இது இல்லவே இல்லை. பட் இன்னைக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதோ இல்ல செல்லூர் ராஜு அவர்கள் பேசியதோ இது மறுபடியும் பேசுபொருளாகி எல்லா கட்சிகளும் பேச வேண்டிய, அதுவும் மிக குறிப்பாக தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால், நான் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி பாராட்டுறேன், செல்லூர் ராஜு அவர்களை பாராட்டுறேன். இது ரொம்ப சரியான ஒரு இடத்திற்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு தேவை இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க வந்து அது எனி ஃபார்ம், அது மதுவிலக்கோ இல்ல வந்து கடைகளை குறைப்பதோ சொல்ற மாதிரி டயத்தை குறைப்பதோ நீங்க வந்து எலை ஷாப்ஸ் குறைக்கிறதோங்கிற தேவை நிச்சயமாக இருக்கின்றது. ஆனா உள்ளார்ந்த இது செய்யறாங்களா, சிக்கல் எங்க இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி 50,000 கோடிங்க. இன்னைக்கு 50,000 கோடி விட்டுட்டா பல நேரம் என்ன சொல்றாங்க, மதுப்பிரியர்கள் மட்டும் குடிக்காம இருந்தாங்கன்னா இங்க அரசாங்கத்தை நடத்த முடியாது. அப்ப அவங்களுக்கு சம்பளம் பண்ணா கூட மதுப்பிரியர்கள் அதிகமா குடிக்கணும். நான் கூட இந்த டிஏபிஎஸ் 13,000 கோடி ஒன் டைம், வருஷம் 11,000 கோடி அப்படின்னா டக்கு நான் என்ன யோசிச்சேன், எல்லாம் முதலமைச்சர் அப்படிதான் யோசிச்சிருப்பாரு. மதுப்பிரியர்கள் நம்பி புதுசா ஸ்கீம் எல்லாம் அறிவிக்கிறோம், அப்ப நல்லா குடிச்சு எல்லாத்தையும் காப்பாத்திக்க எங்க கவர்மெண்ட். யாரா இருந்தாலும் அது ஸ்டாலினாக இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா எந்த ஒரு புதிய செலவினம் வந்தாலும் அந்த செலவினத்தை எங்க கொண்டு போய் கட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சரி புதுசா இந்த 4 பிராண்ட் எடுத்துட்டு வா, கடைகளை திறந்து வை. இன்னும் சொல்ல போனாங்க, இப்ப நான் புதுக்கோட்டையில இருக்கேங்க, டிவிஎஸ்னு ஒரு கார்னர் இருக்கு, கடையை மூடவே மாட்டேங்கிறான், எனி டைம் ஓபன், பப்ளிக்கா ஓபன்ல இருக்கு. ஆனா 6 மணி 12 மணி 1 மணி, அதாவது கொஞ்சம் மறைச்சுக்கிறச்சு அதெல்லாம் கிடையாது, எனி டைம் ஓபன். எப்போ வேணாலும் நீங்க போலாம், எப்போ வேணாலும் நீங்க வாங்கலாம்.
இது கிட்டத்தட்ட போலீஸ் பாதுகாப்பே கொடுக்குறாங்க, அப்ப கதை நல்லா திறந்து வச்சுக்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. இன்னொன்னு, இவன் டார்கெட் பண்ற ஆட்கள் மோஸ்ட்லி வந்து பொருளாதாரத்துக்கு பின்தங்க. இதனால நீங்க ஏற்படுற சிக்கல்கள் என்ன? நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றோம், வட இந்தியர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏங்க நம்ம எல்லாம் குடிச்சிட்டு தூங்குறான். ஒருத்தருக்கு வேலை கொடுத்தா நீங்க வந்து அன்ஸ்கில்டு லேபரோ ஸ்கில்டு லேபரோ ஒரு 2 நாள் வேலை பார்க்கறான், அப்புறம் ஒரு 2000 3000 சம்பாதிச்சிடறான், போய் குடிக்கிறான், 3 நாள் காலி பண்றான், பொண்ணாடி இழுத்து போட்டு அடிக்கிறான், பொண்ணாடி மேல சந்தேகப்படுறான். இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கிறோம். இது மட்டும்தான் வீட்டுல உட்காந்துட்டு எப்படி குடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு எப்படி குடிக்கிறது, இதுல மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கின்றது. ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ்ல அதை ரிப்போர்ட் ஆகட்டையும் நிறைய நேரங்களில் குடிச்சிட்டு போய் சாகுறவங்க இருக்காங்க. அதனால அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட இந்த இன்சூரன்ஸ் ஆக இருக்கலாம், இல்ல அதற்கான அரசு மருத்துவமனை ஏற்பட்ட செலவினங்கள் இருக்கலாம், அது ஒரு இதெல்லாம் கணக்கு பண்றதே கிடையாது. அவங்க என்ன இந்த வருவாயை பாக்குறாங்களே தவிர இதனால ஏற்படுற செலவினங்கள் என்ன அது கிடையாது. இப்படி எல்லா இடத்திலும் இது வந்து ஒரு தீராத பிரச்சனையாக, ஒரு தீவிர பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் அரசியல் கட்சிகள் இதை வந்து ரொம்ப சீரியஸா, ஏன்னா 2 காரணம். இதுக்கு எப்படி மாற்று வருவாய் நிறைய பேசுவாங்க. ஜெகதீஷ் சார், ஜெகதீஸ்வரன் சார், என்னோட சின்ன கேள்வி என்பதுன்னா, இந்த இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கும் ஓரளவுக்கு தெரியுது. ஆனாலும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து நாங்க வந்தா மது ஒழிச்சிடுவோம், டாஸ்மார்க்கை மூடிடுவோம், தொடர்ந்து எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி சொல்ல தயங்கினவங்க கூட நாங்க மூடுவோமா மூட மாட்டோமான்னு சொல்லாம மழுப்ப தான் செய்வாங்களே தவிர, இல்ல இது தொடரும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கட்சி இந்த வாக்குறுதியை கொடுத்தா தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இதான் நிர்பந்தம், நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் ஆனாலும் அப்படியான வாக்குறுதிகளை எல்லா கட்சிகளும் கொடுத்தாலும் கூட மக்கள் அதை சீரியஸா எடுத்துப்பாங்களா, நம்புவாங்களா? அதாவது மதுவிலக்கு அப்படின்னு சொன்னா அது சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மதுவிலக்குக்கான சாத்தியம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மக்கள் என்னன்னா கடைகளை குறைங்க, அட்லீஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா அக்சசிபிலிட்டி குறைங்க அப்படிங்கறத மக்கள் நினைக்கிறாங்க. இப்ப சில இடங்கள், இப்ப செல்லூர் ராஜு அவர்கள் போன இடத்துல என்ன பிரச்சனை, ஏன் ஏரியாவில் இருக்கிற கடையை தூக்குங்க, அதுக்கு எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன், அப்பதான் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்கமா, அண்ணன் ஐயா வந்து முதல் கையெழுத்து வந்து பூரண மதுவிலக்கு தான் அந்த இடத்துல தான் விடுறாரு. சோ எங்களுடைய அக்சசிபிலிட்டி, எங்க கணவன்மார்களுக்கு அக்சசிபிலிட்டி குறைங்க, இதை தள்ளி வைங்க, இது வந்து எங்க ஏரியால ஒரே ஏரியால 4 கடைகள் 5 கடைகளை வைக்காதீங்க, அவங்களுக்கான குடிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கறத அவங்களும் சொல்லுங்க. ஏன்னா பூரண மதுவிலக்குங்கிறது நம்ம ரொம்ப லாங் டைம் போகணும். இன்னொரு பூரண மதுவிலக்கு சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்தும். அதெல்லாம் சும்மா என்ன பொறுத்த கதைகள் தான். பட் பூரண மதுவிலக்கு போறதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா பூரண மதுவிலக்கு பேசிட்டு இருக்கு, அதே நேரத்தில் கள்ளச்சாராயம் பெரிய ஓடிட்டு இருக்கு. சாராயம் கிடைக்கிற, அதாவது டாஸ்மாக் கடைகள் விற்கின்ற அதே நேரத்தில் ஒரு பக்கம் கள்ளச்சாராய மரணம் நடந்துட்டு தான் இருக்கு. போதைப் பொருட்களுக்காக இங்க தமிழக மக்கள், தமிழக மாணவர்கள் அடிமையிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால இதை ஒழிச்சு அது பெருகிற மாதிரி ஏற்கனவே பெருகிதாங்க சார் இருக்கு, நீங்க அதை வந்து வேலை செய்யாம அதை கட்டுப்படுத்தாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். பூரண விலக்குங்கிற ஒரு லாங் ப்ராசஸ் வச்சுக்கணும். பட் ஆனா அதற்கு அது நீங்க ஆனா ஒரு பிரஷரை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப அந்த பிரஷரை பொதுமக்கள் ஏற்படுத்தாட்டியும் நம்மளை போன்றவர்கள் ஏற்படுத்தலாம். ஒரு வாக்குறுதி இப்ப கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு அதிமுக ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் அறிக்கை 5 தேர்தல் அறிக்கை சொன்னார் இல்லையா, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு என்னோட தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு குறித்து முக்கியமான ஒரு பார்வை இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், வேற வழியே இல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிதான் ஆகணும், காங்கிரஸ் பேசணும், பாஜக பேசணும், தாவேக பேசணும், நாதாக பேசணும், எல்லாரும் பேசிதான் ஆக வேண்டும். பிரதான கட்சி அந்த பிரச்சனையை பேசும் பொழுது எல்லோரும் பேசி ஆக வேண்டிய சூழல். அது நடக்குமா நடக்காத நிர்பந்தம் செய்யறது நம்மளை போன்ற வேலை நான் பார்க்கின்றேன். அது அடுத்தபடிக்கு வரலாம், பட் பேசணும்னு நான் முதல்ல சொல்றேன். ஜெகதீஸ்வரன் சார், இதுல இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன விஷயம் தான் திருப்பி இருக்கு. 2016ல மதுவிலக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதனால திமுக வரல, அதனால நாம கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாக்குறாங்க. கடந்த தேர்தல் போது திமுக வாக்குறுதி கொடுத்துட்டு அதனால இவங்க நிறைய இடங்கள்ல மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் அதிமுக பாக்குது. இந்த சூழ்நிலையில மதுவிலக்கு, நாங்கள் பூரண மதுவிலக்கு இல்லைன்னா கூட குறைப்போம் அப்படின்னு உறுதியான ஒரு வாக்குறுதியை கொடுக்க அதிமுகவுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, அதற்கான துணிச்சல் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? இருக்கணும்னு நான் பாக்குறேங்க. ஏன்னா பெண்கள் வாக்கு இன்னைக்கு அதிமுகவிடம் வந்து விலகி சென்றது என்னை பொறுத்தவரைக்கும் பெண்கள் வாக்குகள் தான். பெண்கள் வாக்குகள் குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இருந்த பெண்கள் வாக்குகள் என்பது கொஞ்சம் நிறைய திமுக பக்கம் போயிருச்சு. இப்ப விஜய் மாதிரியான புதினர்கள் வரும்போது கொஞ்சம் பெண்கள் வாக்குகள் அவர்கிட்ட போகுது அப்படிங்கிற பாக்குறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவர் சினிமால இருந்து வராரு அப்படிங்கிற மட்டும்தான். அப்ப அந்த பெண்கள் வாக்குகளை மறுபடியும் அதிமுக பெற வேண்டும் என்றால் இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். நான் என்ன சொல்றேன், பூர்ண மதுவிலக்கு மேபி ஒரு கஷ்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அது வந்து மேபி ஆண்கள் வாக்களிக்காம போயிருவாங்களான்னு யோசிக்கலாம். ஆனா படிப்படியான மதுவிலக்கு, நாங்கள் கடைகளை குறைப்போம். முன்னாடி சொன்ன மாதிரி 2016 நாங்க சொன்ன மாதிரி, நான் அப்ப கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, நாங்க கொஞ்சம் குறைச்சோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப படிப்படியாக குறைப்போம், ஒரு வருடத்துக்கு இத்தனை கடைகளை குறைப்போம், கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இதுல இருந்து வர வருவாயை நாங்க குறைச்சு மாற்று திட்டங்களை வருவாய் பெருக்கிறதுக்கான வேலைகள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி நிச்சயமாக எல்லாரும் யோசிக்க வைக்கும். பெண்களை குறிப்பாக யோசிக்க வைக்கும். கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்களே அந்த பெண்களை யோசிக்க வைக்கும். மறுபடியும் அதிமுக பக்கம் அந்த வாக்கள் திரும்புவதற்கும் ஒரு நல்ல யுக்தியாகத்தான் இருக்கும் நான் பார்க்கின்றேன். ஏன்னா படிப்படியாக சொன்னா ஆண்களும் உடனடியாக பெரிய அவங்க மதுவிலக்கு இல்லையப்பா, பூர்ண மதுவிலக்கு பத்தி பேசல, படிப்படியா தானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டில தான் இருப்பாங்க. அவங்களை பெருசா பாதிக்காது.
ஆனா பெண்களோட வாக்களை கவருவதற்கு இது சரியான ஒரு பாயிண்டா தான் இருக்கும் நான் பாக்குறேன். நன்றி சார். மணிகங்காதரன் சார் ரொம்ப முக்கியமான கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு. அதே கேள்வி தான் நான் உங்களுக்கு வைக்க விரும்புறேன். நீங்க பூரண மதுவிலக்கு அப்படின்னு பேசி சாத்தியம் இல்லாத பேசுவதை தவிர்த்து விட்டு, குறைஞ்சபட்சம் நாங்க குறைப்போம் அப்படின்னு பேசுறதுக்கான துணிச்சல் அதிமுகவிற்கு இருக்கிறதா? சார் இன்னைக்கு ஏழை எளிய மக்களின் கட்சி அதிமுக. அதை குறித்து கண்டிப்பாக பேசுவாங்க. சரிங்களா? பேசுறது மட்டும் இல்லை சார். 12 ஆக்கியிருக்காங்க சார். சரிங்களா? அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து 24 மணி நேரம் வந்து கடையை பார்லாம் திறந்ததே கிடையாது. பட் அதெல்லாம் உறுதியாக இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ கஞ்சாவோ வேறு ஏதோ போதைப் பொருளோ உள்ளே வந்தது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற தாராளமயமா. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை என்ன? 24 மணி நேரம் சாராய கடை தந்திருக்கு. பெண்கள் என்ன கேட்குறாங்க? யோ நீங்கள் எப்போனா தரங்கயா நீங்கள் வந்து அததான் சார் கேட்கிறேன். அவங்க பண்ணிருக்காங்க. ஆ. நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சார், ஒரு வருடத்துல சார், என்ன பண்ணுவீங்க? அதுக்கான சார் உங்க plan படிப்படியாக இருக்கா? சார் 1000 கடை சார் அந்த படி தான் எத்தனை படி சார் 1000 கடை மாட்டாங்க மூடிருக்காரு சார். சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1000 கடை மூடிருக்காரு. புடிச்சு தமிழ் அவருக்கு. சரிங்களா? அது தெரிஞ்சுங்க. இப்போ ஸ்டாலின் 4 வருஷம் எத்தனை கடை மூடிருக்காரு சொல்லுங்க. நீங்க வந்தா எத்தனை கடை மூடுவீங்க? சார் எவ்வளவு நாள்ல சார் மூடுவீங்க? சார் சார் அந்த 1000 கடை இருக்குல்ல சார். சார், நான் இப்படி கேள்வி கேட்கிறேன் ம். சார். எடப்பாடி அவர்கள் ம். ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வருடத்துல ம். என்ன பண்ணணுங்கிற திட்டம் இருக்கா? சார். இது மூடனா வருமான இழப்பு வரும் தெரியும். அதற்கான திட்டமிடல்கள் இருக்கா? நிஜமாவே வந்து இப்ப வாக்குக்காக சொல்றீங்களா? இல்ல உங்களுக்கு திட்டமிடல் இருந்தா அதையும் சேர்த்து தானே சொல்வீங்க. சார். ஏன் வாக்குறுதிகள் மொட்டையாவே இருக்கு? குடிச்சிட்டு உளர்ற மாதிரியே இருக்கு சார். க்ளோஸ் பண்ணுவோம்னு மட்டும் சொல்றீங்க. அதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன? வருமானங்கள் என்னன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆக்ஷன் பிளான் ஏன் வரவே மாட்டேங்குதுங்கிறதா சார், மக்களோட கேள்வியா இப்போ இருக்கு. நீங்க ஆக்ஷன் பிளானிங்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு கடைகள் மூடப்படுதுன்னு வச்சுங்க. நீங்க வந்து இப்போ ஒரு 10 கடை இருக்கிறதுல சார் சொன்னாரு. ஒரு 10 கடை இடத்துல ஒரு கடை, 2 கடை, ஒரு ஒரு 3 கடை கடைசினா ஒரு கடை அப்படி தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. இப்போ என்ன முதல் கட்ட பணிகள் என்னென்ன செய்ய முடியும்னா, நீங்க வந்து கடைகள் குறைக்கப்படும். ஒரு 10 கடைக்குனா 2 கடை குறைக்க முடியும். இல்ல 3 கடை குறைக்க முடியும். அப்புறம் இந்த பார் இருக்குல்ல, பார குறைக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகமா உண்டு. நம்பர் 2. நம்பர் 3 இது வந்து டைம் இருக்குல்ல, டைம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து தான் பண்ண முடியும். சார் நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து இந்த இந்த இதெல்லாம் அதிமுக இந்த தேர்தல் அறிக்கையில இவ்வளவு தெளிவா எதிர்பார்க்கலாமா? அதற்கு துணிச்சல் இருக்கா? அதுக்கு தயாரா இருக்குதா அதிமுக? இதுதான் சார் என்னோட கேள்வி. ஏழை எளிய மக்களின் கட்சி சார் அதிமுக. அது கண்டிப்பா பண்ணுவாங்க சார். சரிங்களா? நீங்க வந்து இதெல்லாம் தான் சார். அவர் ஒரு விவசாயி. இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். இன்னைக்கு சார் இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமா இன்னைக்கு காலையிலேருந்து 24 மணி நேரம் குடி நோயாளியா இருக்காங்க சார். நீங்க டாஸ்மாக்ல நிற்கலாம். வேற ஊருக்கு 10 பேர் நிற்கலாம். ஒரு 10, 20 பேர் இதே வேலையாவே இருக்கலாம். ஒரு ஊருக்குன்னா ஒரு பஞ்சாயத்து ஒரு இருக்கலாம். 40 வருஷமா நம்ம மதுவிலக்கை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் சார். ம். ஆனா நடைமுறையில வரல. இது அதிமுக, திமுகன்னு நீங்க அரசியல் கட்டத்துல இருந்து பார்க்கலாம். ஆனா மக்கள் பார்வையில இருந்து பார்த்தா 40 வருஷத்துக்கு மேல மதுவிலக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கோம். மதுவோடையே. அதற்கு தீர்வு வைத்திருக்கிறதா? சார் இப்போ மதுவோட நம்ம பயணம் பண்றோம். ஓகே. இதுக்கு வந்து படிப்படியா தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கலாச்சாரமா வந்து பரவி போயிடுச்சு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ இன்னைக்கு வந்து பரவி போயிடுச்சு. அது வந்து அவங்களுக்கு சார் ஃபர்ஸ்ட் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சார். இன்னைக்கு ஒரு 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 வகுப்புல கூட கொண்டு வருவார் எடப்பாடி அவர்கள். இப்போ என்ன எல்கேஜி 1வதுலேருந்து ஆரம்பிப்போம். எப்பவுமே ஒரு 10 ஆண்டுகள் திட்டங்கள் வச்சுக்கணும். நீங்க ஒரு 10 ஆண்டுகள் திட்டங்கள் வச்சுனா மட்டும் தான் மாற்ற முடியும். அப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சா தான் இந்த மதுவுடைய இப்போ தீண்டாமை ஒரு பாவச்செயல் பெருங்குற்றம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குடிக்கும் அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கணும். அப்பதான் அததான் குடுப்பீங்களா? கண்டிப்பா சார். அப்படிங்கிற சார் கண்டிப்பா ஜெகதீஸ்வரன் சார் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. உங்க கட்சிக்கார மாதிரியே பேசியிருக்காரு. நீங்க இதை செய்தீர்கள் என்றால் உங்களிடம் போன மகளிர் வாக்குகள் உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் இதை குறித்து பேசும்போதும் முக்கியமான கருத்தா இது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கப்ப இந்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு கொடுப்பீர்கள், எந்த அளவுக்கு நிறைவேற்றுவீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது நீங்க திருப்பி திமுகன்னு போகாம எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க மணிகங்காதரனோட ஒப்பீனியன் என்னன்னுங்கிற ஒரே லைன்ல இன்னைக்கு என்ன சார், பெண்களை டைரெக்டாக கண்ண மூடி ஆதரிக்கிறது அதிமுக தான். நீங்கள் அம்மா காலத்தில் இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு ஆடு மாடு கோழி அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்குனது அதிமுக. அதே போல் அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி தாலைக்கு தங்கம் லேப்டாப் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறாரு சார். அந்த அடிப்படையில் பெண்களுக்கு சார் பெண்கள் விரும்புகிறாங்க சார். மதுவிலக்கு பெண்கள் விரும்புகிறாங்க. இப்போ அவங்களுக்கு அதிமுக விரும்புதான் தான் நான் திருப்பி கேட்டிருக்கேன். நீங்க அங்கேயே தான் பேசிக்கிறீங்க. சார் பெண்கள் விரும்ப சார் இருங்க பெண்கள் விரும்ப அதை தான் அதிமுக விரும்புது. சரிங்களா? நன்றி சார். அதுக்கு படிப்படியாக தான் கொண்டு வருவாங்க. நன்றி சார். ஜெகதீஸ்வரன் சார், இப்பொழுது அதிமுக
பேச ஆரம்பித்திருக்கிறது. திமுக பேசுமாங்கிற கேள்வி இருக்கிறது. விஜயோட நிலைப்பாடுகள் என்ன? மற்ற கட்சிகளோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கும்? இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டா அடுத்த கட்ட நகர்வுகள், ஏன்னா திமுக கடந்த ஆண்டு குடுத்தத தொடர்ந்து மக்களும் செய்தியாளர்களும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பதால, இப்ப நம்ம ஏதாவது ஒரு வாக்குறுதி குடுத்தா அத நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாருக்கும் உருவாகியிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா இப்பொழுது வெறும் வாக்குறுதிகளாக குடுக்கப்படுமா? அல்லது சரியாக என்ன செய்ய முடியுமோ அதை புரிந்து குடுப்பார்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய இறுதியான கருத்து. கண்டிப்பாங்க. அவர் முதல்ல பெண்கள் வாக்குகள் அதிமுக பக்கம் தான் இருக்குன்னாரு. இன்னைக்கு கடைசியா நடந்த தேர்தலின்படி 18% தான் அதிமுக வாக்கு வங்கியே இருக்கு. அதுல எங்க போய் பெண்கள் வாக்கு தேடுறதுன்னு தெரியல. அதோட நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இன்னைக்கு அதிமுக இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள் என்றால், வாக்குறுதியை கொடுக்கிறது இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார்கள் என்றால், கண்டிப்பா வேற வழியே கிடையாது. ஸ்டாலின் பேசிதான் ஆகணும். அதெல்லாம் தவிர்த்துக்கலாம் போக முடியாது. ஐயோ அவர் பேசுறாரேப்பா, அப்பதான் காரணம் இருக்குமோ, அவர் வாக்குகளை குறி வைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பிரஷர் நிச்சயமாக கொடுக்கப்படும். அதனால அவரும் பேசினார். ஜெகதீஸ்வரன் சார், பேசுவாங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். செய்வாங்களா? அதை செய்யும் நோக்கோடு பேசுவார்களா அப்படிங்கறது கேள்வியா இருக்கு. 2021 எங்க பேசினாங்கன்னு நான் கேக்குறேன். 2016 எந்த அளவுக்கு பேசினாங்களோ 2021 பேசவே இல்லை. யாருமே பேசல. மது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. 2021 திமுக எப்படி வர்றதுங்கிறதுக்கு என்னென்னமோ பிரச்சனைகள் எடுத்தாங்களே தவிர மதுவை கையில தொடவே இல்லை. ரொம்ப கனிமொழி அவர்கள் பேசின பேச்சு தொடர்ந்து இப்பொழுதுமே சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஒரு முக்கியமா பார்க்கப்படுகிறது. இல்லங்க, அதான் சொல்றேன். நீங்க இந்த 2021 அப்புறம் 2024 எலெக்ஷன், இந்த 5 வருடத்தில் மது குறித்து தீவிரமாக யார் பேசினார்கள்? ஆர்வலர்களே பேச முடியாத நிலையில தான் இருக்காங்க. யாருமே பேசவே இல்லைன்னு சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து நான் பேசுறதே நான் வரவேற்க அதை பெருசா பாக்குறேன். அதை தாண்டி நீங்க ஒரு வாக்குறுதியா கொடுத்தாங்கன்னா செய்வதற்கு பிரஷர் இருக்கத்தான் செய்வது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நீங்க கொடுத்தீங்கல்ல அதை செய்யுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பிரஷர் பாயிண்ட்ஸுக்கு போறாங்க எல்லா கட்சிகளும். இன்னைக்கு திமுக வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லாட்டி ஒரு டிஏபிஎஸ் ஏன் கொண்டு வர்றாங்க? அவங்க பாக்குறாங்க வாக்குகள் போகும், அப்படின்னா நம்ம கொண்டு வந்தா ஆகணும். மாணவர்களோட வாக்குகள் நமக்கு வரணும்னா லேப்டாப் ஸ்கீம் கொடுத்து ஆகணும். கடைசி நேரத்துல சில விஷயங்களை பண்ணாம நம்ம அந்த வாக்குகள் வரும்னு யோசிக்கிறாங்களா? வாக்கடிப்படை தான் நான் சொல்றேன். அந்த நேரத்துல இல்லங்க, நம்ம வாக்குறுதி கொடுத்தோம், இப்ப மகளிர் உரிமை தொகையே செஞ்சாங்க, வாக்குறுதி கொடுத்தா நம்ம வந்து நாடாளுமன்றத்துல தோத்துருவோம் போல இருக்கு, அப்ப செஞ்சு விடுங்க, சட்டமன்றத்துல தோத்துருவோம் போல செஞ்சு விடுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஒரு அரசியல்வாதி யோசிப்பாங்க. செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் பாக்குறேன். அடுத்த தாவேக, உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா தாவேக விஜய்க்கே தெரியுமான்னு தெரியல, அவரோட கொள்கை என்பது பூரண மதுவிலக்கு தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த புத்தகத்தை அவங்களே படிச்சதில்ல, அதை வாங்கி அப்படியே பரல வச்சிருக்காங்களே தவிர அவங்க படிச்சதில்ல. அதனால அவங்களோட கொள்கை என்பது பூரண மதுவிலக்கு தான். தாவேகோட நாம் தமிழர் கட்சியும் இது குறித்து நிச்சயமாக பேசுவார் தான் நினைக்கின்றேன். ஒரு கட்சி பேச ஆரம்பித்தால் எல்லோரும் தங்களோட வாக்குறுதிகளில் இதை கொடுப்பார்கள். கொடுத்த பிறகு அவர்கள் செய்வதற்கான முனைப்பு காட்டுவார்கள். அடுத்தடுத்த தேர்தலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்பு காட்டுவாங்க. அதை பேசுபொருளாக தக்க வைக்க வேண்டியது நம்முடைய பணி நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். சார் மணிகங்கதரன் சார், இறுதியான உங்களோட ரவுண்டுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி வைக்க விரும்புகிறேன். நம்ம அரசியலா இதை பேசாம அதை தாண்டி மக்கள் இயக்கமாக அப்படின்னு அதிமுகவை நீங்க தொடர்ந்து சொல்றீங்க. அப்படின்னா கூட தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. 1000 கடையில் குறைச்சிட்டாங்க, 200 கடை குறைச்சிட்டாங்க அப்படின்னு கணக்குகள் சொல்லப்பட்டாலும் அதற்கு பிறகு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி ரீலோகேட் பண்ணியிருக்காங்க, பார் எப்படி பண்ணாங்க, ஹைவேல இருக்கக்கூடாதுன்னதுக்கு எப்படி மாற்றினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அட்லீஸ்ட் இப்பொழுது ஒரு ஆக்ஷன் பிளானோட இதை அதிமுக சொல்லுமா? சொன்னால் மக்கள் நம்புவாங்களா? நம்புகிற மனநிலையில் இருக்கிறாங்களா? சார் கண்டிப்பாக நம்புவாங்க சார். இப்போது இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் இன்றைக்கி வந்து ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ண முடியும்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நீட்டை நாங்கள் ஒழிப்போன்னு சொன்ன ஸ்டாலின் முதல் கயத்தில் முடிச்சிருவோம், உதயநிதி போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ண முடியுன்றதை அவர் வந்து செஞ்சார். ஏழை எளிய மக்கள் இப்போது அந்த கட் ஆஃபில் அதிகம் பாதிக்கப்படுறது அரசு பள்ளி மாணவர்கள் தான். அந்த ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் படிக்கணுன்றதுக்காக தான் 7.5 ரிசர்வேஷன் கொண்டு வந்தார். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஆல்ரெடி லேப்டாப் கொடுத்துருக்காரு, 54 லட்சம் பேர் கொடுத்துருக்காரு. இல்லை சார், அதெல்லாம் கேள்வி இல்லை சார், இல்லை கொடுத்துரு. நீங்கள் வாக்குறுதிகள் செய்வாருன்னு சொல்ல கொடுத்துருக்காரு, செய்வார். சரிங்களா? ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கின்ற சமயத்தில் அது செய்யணும்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் அது வந்து தவிர்க்கலாம் கிடையாது. ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, செஞ்சுருக்காரு. சார் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இன்றைக்கி வந்து குடியேன்றது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் சார். இது யாரும் மறுக்கிறது கிடையாது. சரிங்களா? அது இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகள், ஒரு 5 ஆண்டுகள், ஒரு 20 ஆண்டு அப்படின்னு படிப்படி தான் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை இருக்குல்ல, ஒரு 18 வயசு தலைமுறை இருக்குல்ல, அந்த தலைமுறைகளுக்கு நீங்கள் பிரச்சாரம் மூலமாக தான் பண்ண முடியும். நீங்கள் வெறுமனே நீங்கள் வந்து நீ குடிக்க அவனுக்கு இன்றைக்கி ஒரு காலேஜில் படிக்க சொல்ல அவன் வந்து தவறுதலாக பழக்கம் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் கண்டிஷன் ஆகுதான்.
மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கலாம், மாதத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கலாம், வாரத்துக்கு ஒரு வாட்டி, அப்போ டெய்லியும் குடிக்க ஆரம்பிக்கலாம். அதனுடைய விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும், பள்ளிகளிலேருந்து ஏற்படுத்தணும். அதுக்கு ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரணும். குடிச்சா மக்கள் தள்ளாடுவாங்க, ம். குடிக்கலைன்னா அரசாங்கமே தள்ளாடுங்கிற நிலைமையில இருக்கு. ம். அதற்கு மாற்று வழி ஏதேனும் இருக்கிறதா அதிமுக? சார் இன்னைக்கு மாற்று வழி இருக்குது சார். சார் மணல் இருக்குது சார், கனிமவளம் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒவ்வொரு துறைகளும் வந்து பணம் கொழிக்கூடிய இடமா தான் இருக்குது. எதுவுமே வந்து தமிழகத்தில் வந்து இன்னைக்கு எல்லா துறையிலும் பணம் கொழிக்கக்கூடிய இடமா தான் இலக்க இருக்கு. ஆனா அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மக்களுக்காக இல்ல, அரசாங்கத்துக்காக இல்ல சார். இன்னைக்கு நீங்க அதை வந்து தனிநபருக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க திமுக ஆட்சியில் இன்னைக்கு இருக்க தனிநபருக்கு போயிட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க, அதெல்லாம் எடுங்க. ஒரே சின்ன குறுக்கிடுங்க. நான் வந்து 2010 இருந்து அரசியல்ல இயங்கிட்டு இருக்கேன், அரசியல் கட்சியெல்லாம் நடத்தினேன். இப்ப மறுபடியும் இதை கேட்டு உண்மையிலே புளிச்சு போயிடுச்சு. இந்த கனிம வளத்துல இருந்து, மணல்ல இருந்து 2 ஆட்சி வந்தாலும் ஒரே திருடன் தான். திருடெல்லாம் மாறுறதுல எங்க ஊர்ல தான் திருடன் இருக்கான், எங்க ஊர்ல தான் இருக்கான். திருடன் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. 2 ஆட்சியில அதே திருடர்கள் தான். திருடர்கள் மாறுவதே இல்லை, ஆட்சி தான் மாறுகிறது. என்ன பண்ணிட்டோம் நம்ம? மணல் கொலை தடுத்துட்டோமா? பனிமலை கொலை தடுத்துட்டோமா? அதே திருடர்கள் தாங்க. திருடர்கள் மாறுறதே கிடையாதுங்க. சும்மா நம்ம எவ்வளவு நாள் இதை பேசிட்டே இருக்க போறோம்? யாருக்குமே எங்க திருட தடுத்துட்டோம்னா எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது யாருமே. அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. அதெல்லாம் மாற்றத்திட்டம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சும்மா நம்ம பேசி நம்ம வீணாதான் போயிட்டு இருக்கோம். நன்றி சார். நம்முடைய அப்படிலாம் கிடையாது சார். நீங்கள் பார்க்கலாம் சார், இன்னைக்கு வந்து எவ்வளோ நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அவர் சொல்கிற மாதிரி ரெண்டுத்தையும் ஒப்பிடுறதுலாம் வந்து தவறுதலான ஒன்று. அதே போல் 12% சொன்னார் ஓட்டு, அதுவும் தவறுதலானது. ஏன்னா ஒரு எலெக்ஷனில் மாறக்கூடிய ஓட்டு மாறும். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.